ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்பிள்ளையுடைய காலக்ஷேப கோஷ்டி. நம்பிள்ளை ரகசியார்த்தங்களை சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த கோஷ்டியிலே திருக்குருகூர் தாசர் என்னும் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர் தாசர் குலத்தை சேர்ந்தவர், அதாவது சதுர்த்த வர்ணத்தவர், சூத்ர குலத்தை சேர்ந்தவர். நம்பிள்ளையுடைய அந்த கோஷ்டியில ரகசியார்த்தங்களை நம்பிள்ளை சாதிக்கும் பொழுது திருமந்திரத்தை பற்றி சாதித்து கொண்டு வர ஒரு கட்டத்திலே நம்பிள்ளை அருளி செய்கிறார். திருமந்திரத்தினுடைய சப்தத்தில் திரைவர்ணிகர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அதற்கே ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை பயன்படுத்துவது அது மூவரால் தான் முடியும். பிராமண, க்ஷத்திரிய, வைசியர்கள், திரைவர்ணிகர்கள் என்று சொல்லப்படும் அவர்களால் தான் அந்த சப்தத்தினுடைய அந்த சக்தி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்திக்க முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களை பற்றி சொல்லலை. முதல்ல இந்த மாதிரி திருமந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது திரைவர்ணிகர்களுக்கு தான் சப்தத்தில் சக்தி இருக்கு, அந்த சப்த சக்தியில் அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்பிள்ளை சாதிக்க திருக்குருகூர் தாசருடனே தலையை குனிஞ்சுட்டாராம். அவருக்கு இந்த அர்த்தத்தை கேட்ட உடனே அவருடைய மனசு அது ஏற்புடையதாக அது ஏற்கலை. அப்போ நம்பிள்ளை சாதிச்சாராம், என்ன கவலை உமக்கு, நான் உமக்கு என்ன ஒரு இழவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி வருத்தத்தோடு இருக்கிறது. நான் என்ன சொன்னேன், திரைவர்ணிகர்களுக்கு சப்தஸ்வரூபத்துல சக்தி இருக்கு, அந்த சப்த சக்தியில அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு தானே சொன்னேன். சரி, இப்போ பிராமணரோ இல்லாட்டி க்ஷத்திரியரோ வைசியரியோ அவர்கள் எடுத்துக்கொள்வோமே. திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற இந்த சப்தத்துக்கே ஒரு தனித்த சக்தி இருக்கு. இந்த சக்தியை கொண்டு அவர்கள் என்ன பண்ண முடியும்? பிராமணர்களோ இல்லாட்டி க்ஷத்திரியர்களோ வைசியர்களோ ஜபமோ இதை கொண்டு ஹோமமோ பண்ண முடியும். திருமந்திர ஹோமமோ திருமந்திர ஜபமோ பண்ண முடியும். பண்ணி என்ன சாதிப்பார்கள்? ஐஹலௌகிகம் ஐஸ்வர்யம், ஸ்வர்காத்யம் பாரலோகிகம், கைவல்யம் பகவந்தஞ்ச மந்திரோயம் சாதயிஷ்யதி அப்படின்னு இந்த ஜப ஹோமத்தால் என்ன பண்ண முடியும்? அவர்களால் ஐஸ்வர்யத்தை பெற முடியும். திருமந்திரமானது எல்லாவற்றையும் சாதித்து கொடுக்கும். எதை சாதித்து கொடுக்கும்? ஐஹலௌகிகம் ஐஸ்வர்யம், இந்த லோகத்துல நல்ல செல்வாக்கோட நல்ல செல்வத்தோட இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை சாதிச்சு கொடுக்கும். பாரலோகிகம், ஸ்வர்காத்யம் பாரலோகிகம், சொர்க்கம் தொடக்கமான பரலோக ஐஸ்வர்யம், அதையும் திருமந்திரமானது சாதித்து கொடுக்கும். அதே போல கைவல்யத்தையும் சாதித்து கொடுக்கும். அதே போல பகவானையும் சாதித்து கொடுக்கும். எப்படி திருமந்திரமானது பகவானை சாதித்து கொடுக்கும்னா, திருமந்திர ஜபத்தையோ ஹோமத்தையோ பண்ண நம்முடைய விரோதிகள் எல்லாம் போயிட்டு கர்மஞான பக்திகளிலே இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவற்றை தலைக்கட்டி கொடுக்கும் அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் தாம மும்முட்சு படியில சாதிக்கிறார். திருமந்திர ஜபத்தையோ ஹோமத்தையோ பண்ண நம்மளுடைய விரோதிகள் எல்லாம் போய், கர்மத்துக்கு விரோதி சிலது இருக்கும், ஞானத்துக்கு விரோதிகள் இருக்கும், பக்திக்கு விரோதி இருக்கும். இந்த விரோதிகள் எல்லாம் போய் பிறகு அந்த கர்மஞான பக்தி யோகங்களானவை நன்றாக நடக்கும்படியாக திருமந்திரமே பார்த்து கொடுக்கும். ஜபத்தையோ ஹோமத்தையோ பண்ணோம் என்றால் இப்படி திருமந்திரத்தினுடைய சப்த சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நம்பிள்ளையுடைய கருத்து. அது தெரிவித்தார். அதாவது திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்ற அந்த சப்தத்துக்கு உண்டான சக்தியை இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திருக்குருகூர் தாசரை பார்த்து தெரிவிக்கிறார், உமக்கு இதுல என்ன இழவு வந்தது? ஏன்னா நாம் எல்லாம் சரணாகதர்கள், எல்லாருமே பிரபன்னர்கள். இந்த வழியில நாம் போக போறதே கிடையாது. நமக்கு என்ன இந்த சொர்க்கம் முதலான ஐஸ்வர்யம் வேணுமா, இல்லாட்டி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வேணுமா? வேண்டாம். அப்போ திருமந்திரத்தினுடைய சப்த சக்தியை வச்சு நாம் என்ன பண்ண போறோம்? அதே போல நமக்கு கைவல்யம் வேணுமா, ஆத்மானுபவம் வேணுமா? வேண்டாம். அப்போ திருமந்திரத்தினுடைய சப்த சக்தியை வைத்து நாம் என்ன பண்ண போறோம்? இப்ப நாம் அப்படின்றது எல்லாரையும் சேர்த்துட்டார். எம்பெருமானார் தொடக்கமான பிராமணோத்தமர்கள் எல்லாரும், குலசேகர ஆழ்வார் தொடக்கமான க்ஷத்ரியோத்தமர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு நமக்கு என்ன திருமந்திரத்தினால, திருமந்திரத்தினுடைய சப்த சக்தியினால நமக்கு என்ன பயன் இருக்கு? எதுவுமே கிடையாது. இல்லையே, திருமந்திரம் பகவானையே பெற்றுக் கொடுக்குமே அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா கர்மஞான பக்திகளிலே எழுந்தவர்களுக்கு அந்த விரோதியெல்லாம் போக்கி பகவானை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு இருக்கே என்றால், அந்த வழியையும் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். எம்பெருமானை அடைவதற்கு கர்மமோ ஞானமோ பக்தியோ உபாயம் கிடையாது. எம்பெருமான் திருவடியே உபாயம் என்று இருக்கக்கூடியவர்கள் தானே நம்ம ஆச்சாரியர்கள். அப்ப என்ன விதத்துல பார்த்தாலும் திருமந்திரத்தினுடைய சப்த சக்திக்கு இந்த பிரபன்னர்களுக்கு அது தேவையே கிடையாது. அப்ப நாம் எல்லாம் ஒரு கோஷ்டி, எல்லாரும் சேர்ந்து பிரபன்னாள் ஸ்ரீ வைஷ்ணவாள் அப்படின்ற கோஷ்டி. நம்ம எல்லாருக்குமே ஒட்டுமொத்தத்துல எங்க அதிகாரம் இருக்கு என்றால் திருமந்திரத்தினுடைய அர்த்த சக்தி,
அதுல தான் அதிகாரம் இருக்கு என்று திருக்குறுகூர் தாசருக்கு தெரிவித்தார். என்ன அர்த்த சக்தி என்றால், அதான் பலமுறை பார்த்துருக்கோமே, திருமந்திரத்தினால எத்தனை அர்த்தங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அந்த அர்த்தங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ண பண்ண அப்ப எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சுரூபமானது நன்றாக ஸ்புடமாக ஆகும். தெள்ளத் தெளிவாக நாம் அறிய அதை தானே எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். நான் யார் அப்படின்றத நன்றாக அறிந்து கொண்டு நான் என்னை ரட்சித்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற எண்ணமும் வந்து எம்பெருமான் தான் எனக்கு கதி. இந்த ஞானத்தை தானே ஜீவாத்மா இடத்துல எதிர்பார்க்கிறான். இந்த ஞானம் எப்படி வரும்? திருமந்திரத்தினுடைய அர்த்த சக்தியினால. அந்த அர்த்தம் நம் மனசுல பட்டால் தான் இந்த ஞானமானது வந்தது என்று சொல்ல முடியும். ஆக திருக்குறுகூர் தாசரே, நாம் எல்லாருக்கும் கதி என்ன அப்படின்னா திருமந்திரத்தினுடைய அந்த அர்த்த சக்தி தான் என்று நம்பிள்ளை திருக்குறுகூர் தாசருக்கு தெரிவித்தார் என்று சரித்திரம். ஆக இப்படி மற்றொன்னும் இதோட கூட தொடர்பான ஒரு விஷயம், அடியனுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம், இந்த காலத்துக்கு வேண்டியதான ஒரு விஷயம் என்ன தோன்றது என்றால், அந்த காலத்துல இந்த மாதிரி அந்தந்த வர்க்கத்துக்கு இந்த மாதிரி சில விபாகங்கள்லாம் இருக்கு என்று பெரியோர்கள், யார் எம்பெருமானார், பிள்ளைலோகாச்சாரிய தொடக்கமான மகா ஆச்சாரியர்கள் அந்த காலத்துல இருக்க இன்னென்ன விபாகம், இப்படி கைங்கரியங்கள் என்று அந்தந்த வர்க்கத்துக்கு அவர்கள்லாம் வகுத்து வைக்க இது அந்த காலத்துல நடந்தது. இந்த காலத்துல இப்போ பிராமணால் க்ஷத்ரியால் அப்படின்னு சொன்னா யார் தான் பிராமணர்கள் அப்படின்னு புரியவே இல்லையே. இப்போ அடியன் எடுத்துக்கொண்டால் அடியன் பிராமணனா அப்படின்றது அடியனுக்கே பெரிய சந்தேகம். நான் வெளிநாட்டுக்கு ஒரு 4 வருஷம் போயிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு பிராமணன் கருதப்பட முடியுமா அப்படின்றது எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்கு. யார் தான் பிராமணர்கள் அப்படின்றதும் ஒரு பெரிய சந்தேகத்துக்கு விஷயமாக தான் இருக்கு. ஆக அடியனுடைய அபிப்பிராயத்துல இந்த காலத்துல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிராமண க்ஷத்ரிய என்ற விபாகங்கள் எல்லாம் பொதுவான இடத்துல கிடையாது. தங்கள் அகங்கள்ல அவர்கள் திரிகால சந்தியாவந்தனம் பண்றது மற்றும் உண்டான சடங்குகள் பண்றது அவசியம் வேணும். இப்போ அடியன் பிராமணன் அப்படின்ற எண்ணம் அபிமானம் இருக்கிறபடினால அவசியம் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும், பணத்தை செல்லம், இது போன்ற நியமங்கள்லாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நித்தியமாகவே எம்பெருமான் அது நித்தியமான திருவாராதனம் அது எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் உண்டுதான். மற்றும் உண்டான நைமித்திகம், ஸ்ராத்தாதிகள், அமாவாசையா தர்ப்பணாதிகள் இவற்றையெல்லாம் நான் பண்ண வேண்டும் தான். ஆனால் பொதுவான இடங்கள்ல இந்த பிராமணியாதி விபாகம் வேணுமா, இந்த காலத்துல அது சாத்தியம்தானா அப்படின்றத மிகவும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அடியனுக்கு தோணக்கூடியது என்ன அப்படின்னா, ஞானம் இல்லை இப்படின்ற விஷயத்தை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்களானே முதல்ல என்ன ஸ்ரீவசன பூஷணமோ முமுட்சுபடியோ இந்த 2 கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அடிப்படையாக ஆவது அவர்கள் நன்றாக அறிந்து கொண்டவர்கள் யாரோ அவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஞானவான்கள், அவர்கள் பொது நிலங்கள்ல கோயில்கள்ல என்ன கைங்கரியமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஞானிகள் பண்ண வேண்டும் அப்படின்றது அடியனுடைய அபிப்பிராயம். பிறவியை வச்சுட்டு கோயில பார்க்கக்கூடாதே ஒழிய ஞானத்தை வச்சுட்டு பார்க்க வேண்டும். அந்த காலத்துல ஞானத்தெல்லாம் பார்த்துருக்கார்கள். ஒரு மடப்பள்ளிக்குள்ள போட முடியும் அப்படின்னா ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபமா இருக்கணும், கிரந்தான்மயமாக இருக்கணும். ஆக அடிப்படையான ஞானம் அந்த காலத்தில் எதிர்பார்த்திருந்திருக்கார்கள். அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான பிராமணர்களாக இருந்திருக்கார்கள். அப்போ அந்த பிராமணர்கள் ஸ்ரீபாஷ்யம் வாசிச்சிருப்பார்கள், பகவத் விஷயம், ரகசியத்திரையும் இதெல்லாம் வாசிச்சிருப்பார்கள். அதற்கு பிறகு அத்தியாபக கைங்கரியத்திலோ இல்லாட்டி பரிசாரக கைங்கரியத்திலோ அவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது அந்த மாதிரி முதல்ல பிராமணர்கள் யாருன்னே தெரியல. அதற்கு மேல் பார்த்தாலும் ஞானம் யாருக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டவர்களுக்கு தான் ஞானத்துல ஆசையே இருக்கு. அப்போ அந்த ஞானத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமா என்று அடியனுடைய எண்ணம். ஆக ஞானிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தான் பொதுவான இடங்கள்ல அவர்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஸ்ரீவசன பூஷணம், முமுட்சுபடி இந்த 2 கிரந்தத்தினுடைய அடிப்படை யார் அறிந்திருக்கார்களோ அவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்கள் எல்லாவித கைங்கரியமும் பண்ண வேண்டும் என்றது அடியனுடைய அபிப்பிராயம். இப்படி இருந்தாதான் இந்த லோகத்துல இந்த காலத்துல ஞானமானது கொஞ்சமாவது அனுவர்த்திக்கும் என்று அடியேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.